ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோல ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பத்தி பார்க்க போறோம். இதுல பார்ட் பி அண்ட் பார்ட் சி கவர் பண்ணியிருக்கேன். யூனிட் 1 பொறுத்தவரைக்கும் எம்எஸ்சி ஆர்க்கிடெக்சர் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்ததா இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா, அந்த டிஃபரண்ட் ஸ்டாக்ஸ் இருக்குல்ல, இதுல ஏதாவது 2 கொஸ்டின சேர்த்து எழுத சொல்லி 13 மார்க்ல கேட்கலாம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்பிரஸ், ஆங்குலர் இத சேர்த்து கேட்கலாம். இல்லன்னா நோடு, ரியாக்ட் இந்த மாரி சேர்த்து கேட்கலாம். இந்த மாரி ஏதாவது காம்பினேஷன்ல 2 கொஸ்டின் சேர்த்து எழுதுற மாரி இருக்கும். யூனிட் 2 பொறுத்தவரைக்கும் ஈவென்ட்ஸ், லிசனர், டைமர்ஸ், கால்பேக்ஸ் இது ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின். அடுத்து இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா, HTTP சர்வீஸ். அடுத்து 3வதா ஏதாவது ப்ரோகிராம் ஓரியன்டடா அவங்களே ஒரு கொஸ்டின் ஜெனரலா கேட்கலாம். Node.js சிம்பிள் அப்ளிகேஷன் ஏதாவது ஒண்ணு கேட்கலாம். யூனிட் 3 பொறுத்தவரைக்கும் கனெக்டிங் டூ MongoDB ஃப்ரம் Node.js இது கேட்கலாம். இல்லன்னா பில்டிங் MongoDB என்வைரன்மென்ட். இல்லன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிங் டேட்டாபேசஸ். யூனிட் 4 பொறுத்தவரைக்கும் இந்த ஆங்குலர் காம்போனன்ட்ஸ்ங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டேட்டா பைண்டிங். தேர்ட் ஒன் வந்து யூசிங் ரெக்வெஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ். யூனிட் 5 பொறுத்தவரைக்கும் ரியாக்ட் காம்போனன்ட்ஸ், ரூட்டிங் வித் ரியாக்ட் ரவுட்டர். தேர்ட் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா, சர்வர் சைட் ரெண்டரிங். இதில் நான் போட்டிருக்க கொஸ்டின் எல்லாமே செமஸ்டரில் ரிப்பீட் ஆன கொஸ்டின்ஸ் தான். கண்டிப்பாக இதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணீங்கனாலே நல்லா ஸ்கோர் பண்ணிடலாம். தேங்க்யூ.